So today we can see the unit 1 mark. So unit 1, that is finding the inverse of the matrix. Okay, so the problem is given 1 0 minus 1 3 4 5 0 minus 6 minus 7 is given. Formula to find the inverse of a matrix is A inverse equal to 1 by modulus of A into adjoint of A. So in this problem you have to find the determinant of A, that is modulus of A and also adjoint of A. So first of all we can find the adjoint of A. So first நம்ம adjoint of A கண்டுபிடிச்சுக்கலாம். So adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு minor கண்டுபிடிக்கணும், cofactor கண்டுபிடிக்கணும். Cofactor transpose தான் adjoint of A. So first we can see how to find minor. So minor is nothing but each element you have to find the minor. 1 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், 1க்கு minor கண்டுபிடிக்கணும். 0 minus 1 3 4 5 எல்லா each நம்பருக்கும் நம்ம minor கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். So first 1க்கு minor கண்டுபிடிக்க போறோம். So if you want to find a 1, you have to delete this first column and first row. அப்ப remaining element என்ன இருக்கும்? 4 5 minus 6 minus 7 தான் இருக்கும். அதான் வந்து 1 ஓட minor. சரிங்களா? அப்புறம் 0 ன்னு வெச்சுக்கோங்களேன். 0 எந்த காலம்ல இருக்கோ அதை மறைச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோல என்ன இருக்கோ அதை மறைச்சுக்கோங்க. அப்ப என்ன தெரியும்? 3 5 0 minus 7 அத போட்டுட்டேன் பாருங்க. அதான் வந்து 0 ஓட minor. அப்புறம் -1 வெச்சுக்கோங்க. -1 எந்த இதுல இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க. அந்த இதையும் அடிச்சுக்கோங்க. அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? இது ரெண்டையும் கிராஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படினா that is 3 4 0 -6 இங்க போட்டு பாருங்க. 3 4 0 -6. ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி இந்த 3க்கும் கண்டுபிடிக்கணும். அப்படியே டெலீட் பண்ணிர வேண்டியதான். எங்க இருக்கோ அந்த 3 அந்த காலமும் அந்த இதுவும் டெலீட் பண்ணீங்கன்னா 0 -1 -6 -7. இப்போ இந்த 4 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 4 எந்த இதுல இருக்கோ அந்த காலத்தையும் அந்த ரோவையும் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 -1 0 -7. அதே மாதிரி 5க்கு எழுதிக்கணும், 0க்கு எழுதிக்கணும், -6க்கு கண்டுபிடிச்சுக்கணும், 7க்கு கண்டுபிடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து அந்த each element ஒரு எலிமெண்ட்டுக்கும் determinant value வந்து எழுதிக்கணும். Next you have to find the determinant value. How to find the determinant value? Cross multiply பண்ணும். 4 7s are -28, 6 5s are 30. ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். டிட்டர்மினன்ட்ல ஃபார்முலாலே மைனஸ் இருக்கும். அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தா இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே வேணால் பாருங்கள், 3 7s are -21 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ 0 5s are 0 தான். அப்போ 3 6 are மைனஸ்னால -18 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ 0 0 4s are 0. இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை you will get the value as 2. இங்கே -21 -18 -6 -7 -6 4 8 4 கிடைச்சிருக்கு. இப்போ next you have to find the cofactor. Cofactor அப்படிங்கிறது you have to give the sign for the value. So how to give the sign அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு சைன் கொடுக்கணும். சைனுங்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ எப்போவுமே எப்படி சைன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ் இருக்கும். தட் இஸ் டிட்டர்மினன்ட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, செகண்ட் ரோவில் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸுன்னு இருக்கும், தேர்ட் எலிமெண்ட்டுக்குள்ள ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்கும். இதான் வந்து கோஃபேக்டரோட டிட்டர்மினன்ட். அந்த கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூ ஹாவ் டு கிவ் த சைன். கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு சைன் கொடுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். இப்போ பாருங்கள், நான் சைன் கொடுத்து எழுதிப்பேன். +2ன்னு வச்சுக்கோங்களேன். இதான் கோஃபேக்டர். 2 ஆயிடுச்சா? இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? +21 ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? -18 ஆயிரும். இங்கே பாருங்கள், -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +6 ஆயிரும். இங்கே வந்து -7 ஆயிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 ஆயிரும். அடுத்து 4 -8 4. இதெல்லாம் சைன் கொடுத்து நான் எழுதியிருக்கேன். சைன் கொடுத்து எழுதுனா அது பேர் கோஃபேக்டர். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? மைனர் கண்டுபிடிச்ச பிறகு கோஃபேக்டர். கோஃபேக்டருக்கு அப்புறம் அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் கிடைக்கும். டிரான்ஸ்போஸுங்கிறது என்ன? இந்த ரோ இருக்கு இல்லையா, இப்படி காலம் இருக்கு இல்லையா, அதை ரோவாக எழுதிக்கணும். அப்படியே ஒன்றும் இல்லை, பெருசாக காலமாக இருக்கிறத ரோவாக எழுதிக்கணும். இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுதிக்கணும். இது பேர் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதுதான் சம்மே முடிஞ்சு போச்சு. ஸோ இது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை நீங்கள் எய்தர் வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, டிட்டர்மினன்ட்டு அந்த கிவன் சம்மை, இதுக்கு எப்போவுமே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, 1 0 -1,
அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன சைனு? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அதுதான் சைனு. ஓகேவா? ஸோ அதில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் 1. அதே மாதிரி தான் இந்த 1 இருக்குன்னா இந்த 1 வந்துட்டு எந்த ரோவில் இருக்கோ எந்த காலத்தில் இருக்கோ அதை டெலீட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கும்? 4 5 -6 -7 தானே இருக்கும். அதே தான் போடணும். மைனர் கண்டுபிடிச்ச மாதிரி தான் போடணும். ஆனால் இங்கே 1 முன்னாடி போடணும். சரிங்களா? ஸோ யூ ஹேவ் டு புட் த 1 அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன? 0வா? அப்போ -0. என்ன நான் சொன்னேன் இல்லையா, சைனில் வந்துட்டு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும். ஸோ -0. ஸோ -0 அதே மாதிரி டெலீட் பண்ணிங்கன்னா 3 5 0 -7. நெக்ஸ்ட் -1 அதே டெலீட் பண்ணிங்கன்னா 3 4 0 -6. இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will get 2. இங்கேயும் அதே மாதிரி if you cross multiply you will get -27. இங்கேயும் cross multiply பண்ணோம்னா you will get -18. So if you simplify the value you will get 2 and plus 18. So the value is 20. இதுதான் வந்து determinant of A. Then finally you have to apply in the formula. What is the formula? A inverse equal to 1 by modulus of A into adjoint of A. So 1 by 20 2 6 4 அந்த கிடைச்ச வேல்யூ எல்லாம் நீங்க என்டர் பண்ணிக்கணும். So this is nothing but an inverse of a matrix. Okay, so this is very important and they will ask in the compulsory question. So study well ma. Thank you ma.